வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாஜக தலைவர் அண்ணாமலையை விரட்டி அடித்த பொதுமக்கள், நடு ரோட்டில் திடீர் பரபரப்பு, தலை தெறிக்க ஓடிய அண்ணாமலை. அதாவது தருமபுரியில் நடைப்பயணம் மேற்கொண்ட அண்ணாமலைக்கு எதிரான கண்டனங்களும் கோஷங்களும் எழுந்ததால் திடீர் பரபரப்பும் ஏற்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னா, என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். ஒரு மாதத்துக்கு மேலாக அண்ணாமலையின் நடைப்பயணம் தொடர்ந்து நடைபெற்றும் வருகிறது. அந்த வகையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் 2வது நாளாக நடைப்பயணமும் நடைபெற்றது. எனவே மேட்டூரிலிருந்து பொம்மிடி வழியாக பாப்பிரெட்டி பகுதிக்கு அண்ணாமலை வந்திருந்தார். அப்போது வரும் வழியில் பொம்மிடி அடுத்த பள்ளிப்பட்டியில் உள்ள தூய லூர்து அன்னை மேரி தேவாலயத்திற்கு திடீரென வருகை தந்தார். அப்போது அண்ணாமலை உள்ளே வரக்கூடாது என்று அங்கிருந்த சில தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார்கள். அதற்கு அண்ணாமலை, அண்ணே, நான் சர்ச்சுக்கு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கண்ணே என்று கேட்டார். அதற்கு அங்கிருந்த இளைஞர்கள், மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்னு குவிச்சாங்களே, அப்போ நீங்க எங்க போனீங்க? சர்ச்சுகளை இடிச்சீங்களே, ஏன் பாஜக கண்டனம் தெரிவிக்கல? அங்கிருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏன் நீங்க ஆதரவு கொடுக்கல? மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் மக்களின் இறப்பை பற்றி ஏன் கேட்கவில்லை? நீங்கள் மாலை அணிவிக்க கூடாது, சர்ச்சுக்கு உள்ளே வரக்கூடாது, திரும்பி போங்க என்று கிறிஸ்தவ இளைஞர்கள் கோஷமிட்டார்கள். இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அண்ணாமலை முழக்கமிட்ட இளைஞர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சென்ற மணிப்பூரில் கலவரத்தை இளைஞர்கள் முன்வைத்தார்கள். எங்கள் மக்கள் மணிப்பூரில் தாக்கப்பட்டார்கள், அதற்கு பாஜக தான் காரணம் என்றும், இந்த இடம் மிகவும் புனிதமானது, இங்கே நீங்கள் வரக்கூடாது என்று மீண்டும் ஆவேசமாக சொன்னார்கள். இதனையடுத்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக பொறுமையுடன், மணிப்பூர் மோதல் ஏற்பட்டது 2 தரப்பு கிறிஸ்தவர்கள் இடையே நடந்த பிரச்சனை தான் என்றும், 2 சமூகத்துக்கும் இடையே நடக்கிற சண்டை, 2 தரப்பிலுமே கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, அதுக்கு மதத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்றும், திமுக காரங்க தான் அதற்கு மதச்சாமயம் பூசுகிறார்கள் என்றும், அதுல உண்மையில்லை என்றும் விளக்கம் தந்தார்கள். அதற்கு இளைஞர்கள், மணிப்பூர் கலவரத்தின் போது மத்திய பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்று தங்களுக்கு தெரியும், அந்த பகுதி இளைஞர்கள் என்று காட்டமாகவும் கூறினார்கள். இதனால் கடுப்பான அண்ணாமலை, திமுக காரன் போல பேசக்கூடாது என்று காட்டமாக சொன்னார். அதே போல நாங்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் கிடையாது என்று பதிலளித்த அந்த பகுதி மக்கள் மத அரசியல் செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தினார்கள். உடனே அண்ணாமலை, யார் மத அரசியல் செய்கிறார்கள் என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்றார். ஆனாலும் இளைஞர்கள் தொடர்ந்து பேசியதால் வாக்குவாதமும் ஏற்பட்டது. உடனே கொந்தளித்த அண்ணாமலை, ஹலோ மிஸ்டர், இது உங்களோட சர்ச்சா? உங்க பேர்லையா இந்த சர்ச் இருக்கு? எல்லோருமே எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு உரிமை இருக்கு, தெரியுமா தெரியாதா? நீங்க யாரு என்ன சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? என்ன கூட்டமா வந்தாதான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? 10,000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினால் என்ன செய்வீர்கள்? நான் மாதாவுக்கு மாலை போடாம இங்கிருந்து போக மாட்டேன் என்றும், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? அண்ணா வாங்க சர்ச்சுக்குள்ள போவோம் என்று கூறினார் அண்ணாமலை. அதனைத் தொடர்ந்து எங்கள் அன்னைக்கு மாலை அணிவித்து இழிவுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி, மாலை அணிவித்து இழிவுபடுத்த வேண்டாம் என்று அணிவிக்க விடாமல் அண்ணாமலையை தடுத்து நிறுத்தினார்கள். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கோஷமிட்டவர்களை அப்புறப்படுத்தினார்கள். லேசான தடியடி நடத்தி கூட்டத்தையும் கழித்தார்கள். பின்னர் அண்ணாமலை அவர்கள் லூர்து அன்னை மாதாவுக்கு சிலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பாப்பிரெட்டிப்பட்டிக்கு கிளம்பி சென்றார். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.